அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், போரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஆணிவேர் பெரும்பாலும் இதுதான் காரணமாக இருக்கும். பலன்கள் காண்போம். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் பதிவிடப்படும் பதிவுகள் அனைத்தும் என் அனுபவபூர்வமானது. கோட்டத்தில் நின்று அரோகரா கோவிந்தா கோஷம் போடுவது கிடையாது. உங்களைப் போல் நல்லவர்கள் கிடையாது என்று உசுப்பு ஏற்றுவது என்னுடைய நோக்கமில்லை. நல்லது கெட்டது இரண்டும் தான் சொல்லப்படும். திருத்தி கொண்டால் வாழ்வு செழிக்கும். என் எண்ணம் போலதான் செல்வேன் என்றால் விதி விட்டது வழி. அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. குருபகவான் நட்சத்திரங்கள் 3: புனர்பூசம், விசாகம், போரட்டாதி. 9 நவகிரகங்களில் தேவர்களுக்கெல்லாம் குருவானவர். பெரிய கோள் குரு. சுப மங்களக்காரகன். பெரும் பணத்தின் அதிபதி. குழந்தை புத்திர செல்வத்தின் அதிபதி. பொன்னவன், மன்னவன், சுபத்துவன், வியாழன் குரு. சுய ஜாதகத்தில் குருபகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் பொய் பேச மாட்டார். உண்மையானவராக இருப்பார். சொந்த பந்த உறவுகளிடம், நண்பர்களிடம் ஏமாந்து விடுவார். குரு இருக்கும் இடம் பால். குரு பார்க்கும் இடம் கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். குரு பார்க்க கோடி புண்ணிய பலன் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் அமர்ந்திருக்கின்றது. இந்த 3 நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் நீர் ராசியில் அமர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக, தலைச்சம்பிள்ளையாக இருப்பார்கள். முதல் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் 2வது, 3வது கடைசி பிள்ளையாக கூட இருப்பார்கள். உயரமாக வளரக்கூடியவர்கள். ஜனனமெடுக்கும் முதல் திசை குரு திசை. அடுத்து சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இப்படி திசைகளை கடக்கக்கூடியவர்கள். நீண்ட ஆயுள் 80-90 வயதிற்கு மேல் நீண்ட ஆயுள் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இளம் வயதிலேயே பணம் சம்பாதிக்கும் சூழ்நிலை இவர்களுக்கு அமையும். ஒரு 17-18 இளம் வயதிலேயே பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இவர்கள் இருக்கும் இடம், வேலை செய்யும் இடம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு வறுமை, கஷ்டம், திருப்தி இல்லாத நிலை, சேமிக்க முடியாத நிலை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். குரு இருக்கும் இடம் பால். தனக்கென எதையும் எடுத்துக்கொள்ளாதவர் குரு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவரை பார்த்து பரிதாபப்படுவதும், அடுத்தவர்கள் கஷ்டத்தை தீர்ப்பதும் இவருடைய இயல்பான குணம். உங்கள் வாழ்க்கையின் தொல்லை, பிரச்சனையின் ஆணி வேறு எதுவாக இருக்குமென்று நீங்களே யோகித்து கொள்ளலாம். ஏன்னா குருபகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எது பிரச்சனையாக இருக்கிறது, எது தடையாக இருக்கிறது என்று நீங்களே யூகித்து கொள்ளலாம். அதற்குண்டான அறிவாற்றல் உங்களிடம் உண்டு. அதை கண்டுபிடித்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், வறுமை நீங்கும். உங்கள் பிரச்சனைக்கு ஆணிவேர் எது? வெளியில் தேட வேண்டாம், உங்களிடமே பதில் உள்ளது. முதலில் வாக்கு சுத்தம் வேண்டும். புனர்பூசம், விசாகம், போரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் வாக்கு சுத்தம் வேண்டும். பொய் பேசக்கூடாது, பெருமையாக பேசக்கூடாது. இருப்பது ஒன்று, இல்லாத ஒன்றா பெருமையாக பேசக்கூடாது. முடிஞ்ச வரை உண்மையை பேச வேண்டும். 2வது, பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். போயா வாயா, போடா வாடான்னு பெரியோர்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. குறிப்பாக தந்தையிடம் நல்ல பெயர் எடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை உங்கள் அப்பாவிடம் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல. அப்பா மனம் நோகாமல், அப்பாவிடம் சாபம் வாங்காமல் புனர்பூசம், விசாகம், போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்து கொள்வது நல்லது.
சின்ன வயதில் நீங்கள் செய்யக்கூடிய சேட்டை உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். உங்கள் அப்பா உங்களை சாபம் விட்டார் என்றால் உங்கள் வாழ்நாள் இறுதி வரை நீங்கள் என்ன தான் கரணம் போட்டு குட்டி கரணம் போட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்பாவிடம் சாபம் வாங்காமல் இருப்பது இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது. இந்த 3 விஷயத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சு, மரியாதை, சாபம் உங்களுக்கு ஆணிவேராக உங்களை முன்னேற விடாமல் தடுப்பது. உங்கள் பேச்சு, மரியாதை இல்லாமல் பெரியோர்களை பேசுவது, தன்னுடைய அப்பாவிடம் சாபம் வாங்குவது. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. இதான் ஆணிவேராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை இளம் வயதிலேயே இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கடந்தீர்கள் என்றால் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமனை போல் காலாகாலத்திற்கும் பெயர் எடுப்பதும், முருகனை போல் ஆண்டியா சொந்த பந்த உறவினர்களை விட்டு தனித்து மலை மேல் இருப்பதும், செல்வந்தனா குபேரனா வசதி வாய்ப்பில் உயர்வதும் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திர அன்பரிடம் உங்களிடமே உள்ளது. ஆணிவேரை அழித்தாலே அவஸ்தைகள் குறையும், காலாகாலத்தில் திருமணம் நடக்கும், வம்சம் விருத்தியாகும், பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துடன் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வாழலாம். வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவரவரே சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது என்னுடைய அனுபவபூர்வமான கருத்து. விதண்டாவாதங்களை தவிர்க்கவும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 20 வயதில் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வருடமாக கூட வயது ஏற ஏறதான் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியும். அதுவரை விளையாட்டு பிள்ளையாக, சிறு பிள்ளையாக உங்களுக்கு அனுபவம் வருவதற்கே ஒரு 30 வயதிற்கு மேலாகும். மெல்ல மெல்ல தான் அனுபவமே இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். ஊரில் பழமொழி சொல்லுவார்கள், வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு. குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுபவம் வருவதற்கே ஒரு 30 வயதிற்கு மேலாகும். அதே மாதிரி தான் குரு வீடுகளில் பிறந்தவர்களுக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பெயர் எடுக்கவில்லை என்றாலும் வெளியிடத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எப்போதுமே உண்டு. செல்வாக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பணம் கட்டுக்கட்டாக நீங்கள் சம்பாதிக்கலாம். செல்வந்தனாக, கோடீஸ்வரனாக வாழ்க்கையில் உயரலாம். அதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பொய் பேசாமல் இருக்கணும். பெரியோர்களை மட்டும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. பெரியோர்களிடம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்களை அவஸ்தைப்படுத்தக்கூடாது. தந்தையிடம் சாபம் வாங்காமல் இருப்பது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆணிவேராக வரக்கூடிய பிரச்சனையை தீர்த்து விடலாம். அனுபவபூர்வமான கருத்து. உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.